ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெனால்ட் லாட்ஜியோட கார் ஆக்சிடென்ட் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். வண்டி டயர் பின்னாடி ரியர் ரைட் சைடு டயர் பிளாஸ்ட் ஆகி வண்டி வந்து ரோல் ஆயிடுச்சு, மீடியனில் ஹிட் ஆகி. ஸோ அதோட டேமேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரூஃப் மட்டும் கொலாப்ஸ் ஆகிருந்தது. ஸோ நம்ம கூட வந்து என்னோடய மாமாவுக்கு வந்து ஹெட் இன்ஜரி ஆகிருந்தது. அதோட வீடியோ எல்லாமே நம்ம தனியாக போட்டிருந்தோம். ஸோ இது எங்கே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை டு தூத்துக்குடி ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா வீல் ரிம்மு தேஞ்சி இந்த இடத்துல தேஞ்சி இந்த மீடியனில் முட்டி அப்படியே வண்டி ரோல் ஆகி ஆப்போசிட் சைடில் போய் நின்றுருச்சு வண்டி. ஸோ உள்ளே மற்றவங்க எல்லாருமே சேஃபு, மாமா மட்டும் சீட் பெல்ட் போடாதனால வெளியில் விழுந்து ஹெட் இன்ஜரி ஆகிருந்தது. அதில் வீடியோ போட்டிருந்ததுனால நிறைய பேர் உங்கள் வண்டியை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நம்ம லாஸ்ட் செப்டம்பர் 28, 2013 நடந்தது ஆக்சிடென்ட்டு. ஸோ வண்டியை நம்ம வெளியில் ஃபார்மாலிட்டிஸ், இந்த போலீஸ் ஸ்டேஷன், ஆர்டிஓ ஆஃபீஸ் எல்லாம் முடித்து வண்டியை எடுத்துகிட்டு நம்ம வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பார்த்திங்கன்னா வண்டி ரோல் ஆகும்போது இந்த மீடியனில் ஃபுல்லாக ரோல் ஆகி தான் விழுந்தது. ஸோ நம்மளோட வண்டி டோர் வைசரு, டோர் பீடிங்கு, சைடு மிரர் உடஞ்சி கிடக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சைடில் ரோட்டில் வந்து நின்றுச்சு வண்டி. நல்ல வேலையாக நமக்கு ஆப்போசிட்டில் வண்டி ரோடு வரல, வண்டி எதுவும் ரோட்டில் வரல. ஸோ நீங்களும் வண்டி லாங் ட்ரிப் போகிறீங்கன்னா கண்டிப்பாக காரு டயரை செக் பண்ணுங்கள். நம்ம வண்டியில் டயர் எல்லாமே ஹாஃப் பட்டனுக்கு மேலே இருந்தாலும் ரோட்டில் இருந்த சின்ன சின்ன கல்லுகள் ஏதோ கிழிச்சு கண்ட்ரோல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்டுங்க. சீட் பெல்ட் கட்டாயம் எல்லாரையுமே போட சொல்லுங்கள். அதாவது கொஞ்சம் வயசானவங்க போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. கம்பல் பண்ணி கண்டிப்பாக லாங் ட்ரிப்பு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் வண்டி ஓட்டும் போது லைட்டாக இது டேமேஜ் ஆனாலும் ரொம்பவே பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ வண்டி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் எப்பொழுதும் என்ற ஸ்டேஷன்லேருந்து வண்டியை டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு போய்ட்டு ஆர்டிஓ ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு டோ பண்ணியிருந்தோம். அதுக்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா 21,000 கேட்டிருந்தாங்க, தூத்துக்குடி டு கோயம்புத்தூர். ஸோ நிறைய இடத்துல விசாரித்தோம், கொஞ்சம் டீசெண்டான ப்ரைஸ் தான் சொன்னாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒர்க் ஷாப் கோயம்புத்தூரில் இருக்குன்றதுனால நம்ம ஒவ்வொரு வாட்டி வண்டியோட என்ன சொல்கிறது, ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணுறதுக்கு, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம திருநெல்வேலியில் தூத்துக்குடிக்கு போக முடியாது. ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்க் ஷாப்புக்காக கோயம்புத்தூருக்கு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுதான் கோயம்புத்தூர் ஒர்க் ஷாப்பு. கோயம்புத்தூர் ஒர்க் ஷாப் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அவரோட பெயிண்டிங், நம்மளோட வண்டிக்கு டுவெல் கலர் அடித்தது எல்லாமே. ஸோ கிரேஸ் ஆட்டோமொபைல்ன்றதில் தான் அங்கே கொடுத்துருந்தோம். கோயம்புத்தூர் கணபதியில் இருக்குது இதோட லொக்கேஷன், அவரோட கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்யணும், இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஒர்க் பண்ணாலும் பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம அந்த டயர், டேமேஜ் ஆன டயரு ஃபுல்லாகவே கிழிஞ்சி ரிம்மில் தான் ஓடி இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரிம்மெல்லாம் எப்படி பெண்டாக இருக்குதுன்னு பாருங்கள், ரோட்டில் அடிபட்டு. ஸோ இதை நம்ம கலட்டி வேறு ஸ்பேர் வீல் தான் போட்டிருந்தோம். இன்னொரு வீலும் லைட்டாக அடிபட்டிருந்தது, இன்னொரு ரிம்மும் அடிபட்டிருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் வீலு, ஆனால் நமக்கு அடிபட்டது மேஜராக ரைட் ஹேண்ட் சைடு தான். ஸோ நம்ம வண்டி பாடி ஷெல் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்பேர் ஜோன்றது வந்து போத்தனூர் சைடு இருக்கிற கடையில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதில் வந்து ஒரு ரெனால்ட் லாட்ஜி ஃபுல் வண்டி நின்றுச்சு, அதோட ஷெல் மட்டும் கிடச்சிது. ஸோ யூஸ்வலாக ஷெல் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம வண்டி ஷெல் வந்ததுனால நம்ம வந்து பம்பர்லாம் கழட்டி வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷெல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோன்னா ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயரிங்காக இருக்கட்டும், கீழே அண்டர் சேஸில் இருக்கிற அவ்வளோ காம்பனண்ட்டுமே நீங்கள் மாற்றணும். ஆனால் நிறைய மெக்கானிக் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஃபுல் ஷெல் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா நம்ம மெக்கானிக் என்ன, நம்மளோட பெயிண்டர் டிங்கர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா பாதி கட் பண்ணிவிட்டு போட்டு பழசில் பாதி கட் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கண்ணாடிக்கு கீழே இருக்கிற போர்ஷன், குவார்டர் பேனலுக்கு கீழே இருக்கிற குவார்டர் பேனல் கீழே இருக்கிற போர்ஷன் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு, ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏ பில்லரு அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ரூஃபை தூக்கி போட்டு புது ரூஃப் போட போகிறோம். அதாவது பழசு ஏற்கனவே உள்ள பாடியிலேருந்து அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரூஃப் மட்டும் கட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நம்ம வந்து பழைய ரூஃப் வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுத்துட்றோம். ஒவ்வொரு கடையில் பாடி காஸ்ட் வேறு மாதிரி வரும். ஃபுல் பாடி ஷெல் வந்து நமக்கு 60,000 கோட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட பழைய இதை கழட்டி கொடுக்கும்போது. ஸோ நம்ம பழைய ரூஃபை கழட்டி கொடுத்துட்டோம். ஸோ அதனால் பழசை வந்து கட் பண்ணி அன்றைக்கி கொடுத்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம புதுசு, அதாவது செகண்ட்ஸில் வாங்கின யூஸ்டு ஷெல்லு மேலே இருக்கிற பாதி கட் பண்ணியே அவங்க கொடுத்து விட்ருந்தாங்க நமக்கு. நம்ம அளவு கொடுத்துட்டு வந்தோம் எவ்வளோ கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வாங்கினதுக்கும் ஷெல் ஃபுல்லாக வாங்குறதுக்கும் ரொம்ப காஸ்ட் வித்தியாசம் இல்லை. கட் பண்ணி வாங்குறது 50,000, 10,000 தான் குறைச்சாங்க. நீங்கள் ஏன்னா அது அவங்களுக்கும் வேஸ்ட்டு.
நீங்கள் ஃபுல்லாகவே பாடி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா வேலை அதிகம், பட் ஆனால் ஃபினிஷிங் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 2 மெக்கானிக் சேர்ந்தாங்கன்னா ஒரு 1 வீக்கில் முடிச்சிடுவேன்னு எனக்கு சென்னையில் இருக்க மெக்கானிக் சொன்னாங்க. ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அவங்க ஒரே வாரத்தில் நாங்கள் ஸ்டே பண்ணி முடிச்சு கொடுத்துருப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 2 மெக்கானிக் தேவைப்படும். அதில் ஒரு மெக்கானிக், ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கணும், ஒரு ஏசி மெக்கானிக் இருக்கணும். இந்த 3 பேர் இருந்தாங்கன்னா 1 வீக்கில் கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்தது இது குவார்டர் கிளாஸோட கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம ஏ பில்லர் வரைக்கும் ஃபுல்லாகவே கட் பண்ணி வாங்கியிருக்கோம். இதை தான் நம்ம வண்டியில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு ரூஃப் மட்டும் கழட்டி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீனாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்த அளவுக்கு நம்ம வந்து இங்கே கட் பண்ணணும். அது வந்து நம்ம சேட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக மார்க் பண்ணி ஷேப்பை கொண்டு வந்துட்டு டோர் எல்லாம் மாட்டி அது கரெக்டாக வச்சு, ஏன்னா நம்ம வந்து ஷேப்பும் லூஸ் பண்ணிடக்கூடாது, ஹைட்டை குறைச்சிடக்கூடாது நம்ம கட் பண்ணும் போது. ஸோ அது எல்லாமே கன்சிடர் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணி நமக்கு வேலையை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சில பார்ட்ஸ் டிலே ஆச்சு. சைடில் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து அந்த பம்பர் உட்கார்ற அந்த ப்ராக்கெட் கிடைக்கல. டோர் பீடிங்கில் வந்து நமக்கு க்ரோம் பீடிங் வரும், ஸோ அது கிடைக்கல. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இந்த ரெனால்ட் ஷோரூம்லேருந்துலாம் வர வச்சோம். ஸோ அதெல்லாம் வந்து டேக்ஸ் வந்து ஒரு 2 மாதம் கிட்ட டைம் எடுத்துக்கிட்டாங்க ஸ்பேர் நமக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இன்பிட்வீன் டைமில் நமக்கு இந்த வேலையே நடந்துகிட்டு இருந்தது. ஸோ 2 டோர் ரீப்ளேஸ் பண்ணோம், 2 யூஸ்டு டோர் வாங்கி போட்டோம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டோர் சென்னையிலேருந்து லாரி மூலிமா அனுப்பிச்சி விட்டாங்க, ஒரு டோரு கோயம்புத்தூர்லேயே எடுத்தோம். இது கோயம்புத்தூரில் எடுத்த டோரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் கன்சியூம் ஆனது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண அமௌண்ட்டுக்குள்ளேயே வந்து இந்த வேலையை முடித்தோம், இந்த வேலையை. ஸோ ஒவ்வொரு காருக்கு டிஃபர் ஆகும் ரேட்டு. ஸோ அதனால் இந்த ரேட் நான் சொல்ல விரும்பல. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 lakhs பக்கம் நமக்கு செலவாச்சு. ஏன்னா நம்ம பர்ஃபெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு அந்த பீடிங் கொண்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வந்து ஷோரூமில் வாங்கி போட்டோம். பீடிங் ஒரு சைடு பீடிங்கே 1700 rupees சார்ஜ் பண்ணாங்க, ப்ராக்கெட் 1300. மாருதி பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 ப்ராக்கெட்டே 300 400 முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேட் இன் ஃப்ரான்ஸ்ன்னு போட்டு இம்போர்ட் பண்ணுறதுனால எல்லாமே காஸ்ட் அதிகமாக ரெனால்ட் லாட்ஜில். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பித்தாச்சு ஏ பில்லர்லேருந்து ஃப்ரண்ட்டில். ஸோ டோர் போட்டே தான் கட் பண்ணாங்க, ஏன்னா மார்க்கிங் அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே கட் பண்ணாங்க. ஒரு சில ட்ராபேக்ஸ் இருந்தது. ஏன்னா இவங்க சீட் பெல்ட் மேலே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க, கீழே அப்படியே போட்டிருந்தாங்க. ஸ்பார்க்லாம் விழுந்து எனக்கு ஒரு 2-3 சீட் பெல்ட்டு டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அது அகெயின் லாட்ஜின்றதுனால காஸ்ட் அதிகமாக இருந்தது. நம்ம யூஸ்டு மார்க்கெட்டில் லாட்ஜி இது வாங்க போகும்போது அது மேட்டுப்பாளையமில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் நம்ம வாங்கியிருப்போம். அதோட வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது, அதுவும் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு சீட் பெல்ட்டும் பார்த்திங்கன்னா 1500 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நமக்கு அது ஒரு 3 சீட் பெல்ட் வாங்கினோம். ஸோ எல்லா ஸ்பேர்ஸுமே லாட்ஜில் நம்ம யூஸ்டு ஸ்பேர்ஸே வாங்கினாலுமே காஸ்ட் அதிகமாக இருந்தது, ஒவ்வொரு சின்ன ஸ்பேர் வாங்குறதா இருந்தாலும். ஸோ அதனால் சிலது கிடைக்கல, கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் நம்ம வந்து அட் த எண்டு வந்து நமக்கு வண்டி பக்காவாக ரெடியாக இருந்தது. நம்ம அது கடைசி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோட எண்டில் வண்டி எப்படி இருக்குன்றதை போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த வேலை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 months ஆச்சு. கொஞ்ச நாள் டிங்கருக்கு உடம்பு சரியில்லை. ஏன்னா இந்த கடையிலேயே வரவர் கிடையாது, இது ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஷாப் தான். ஸோ அவர் வந்து வேலை செய்யணும், இன்கேஸ் உடம்பு சரியில்லைனா வரமாட்டார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு. அதனால் 3-4 months இதாகிடுச்சு. மற்றபடி நீங்கள் ஷெல் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னாலும், அவங்க எனக்கு 1 வாரம் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் நமக்கு இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மேலே ரூஃப் கட் பண்ணி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு பாடி ஷெல் கிடைக்குதுன்னா, உங்களுக்கு நல்ல மெக்கானிக் தெரிஞ்சாங்கன்னா நீங்கள் ஷெல் டு ஷெல்லே போயிடுங்க. ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஆக்சிடெண்ட் பண்ணின்னு யாருக்கும் தெரியாது, ஏன்னா டச்சப் இருக்காது. அப்படியே ஷெல் டு ஷெல் ரீப்ளேஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆச்சு. ஏன்னா கட் பண்ணி சேம் சைஸ் உட்கார வைக்கிறதுன்றது வந்து நம்ம ஒன்றும் சின்னதாக ஒரு வுட்டை கட் பண்ணி போட போகிறதில்ல, ஒரு பெரிய காரு, அதுவும் பெரிய சைஸ் காரு. ஸோ கட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணி மார்க்கிங் பண்ணி நம்ம கிட்ட கட் பண்ணி வாங்கியிருக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஒரு சைடு ஏற்றம் இறக்கம் இருந்தோன்னா வண்டியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேப்லெஸ்ஸாக போயிடும்.
ஸோ அது பக்காவாக பண்ணணுன்றதுக்காக மெஷர்மெண்ட்டு இன்னும் இதில் வந்து இன்னொரு சூப்பர் என்னென்னா, நம்மக்கிட்ட வேறு பக்கத்தில் இன்னொரு லாட்ஜி கூட இல்லை ஹைட் கம்பேர் பண்ணுறதுக்கு, இல்லை ஷேப் பார்க்குறதுக்கு, டோர் பேனல் கேப்பு பார்க்குறதுக்கு அது எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. சில இந்த டோர் ஹின்ச்சஸ்லாம் நம்ம சொல்லணும், டோர் ஹின்ச்சஸ்லாம் கொஞ்சம் ஷேக்கிங் இருந்தது. அதெல்லாம் இன்னுமே ஸ்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னும் ஒரு டோருக்கெலாம் எனக்கு இன்ச்சஸ் இன்னும் கிடைக்கல, லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு டோருக்கெலாம். ஸோ அது இன்னுமே நம்ம தேடிட்டுருக்குறோம். ஏன்னா ஆனால் இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா இது டஸ்டரும் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ டஸ்டரும் நம்ம தேடிட்டுருக்கோம், டஸ்டரோட இன்ச்சஸ்ஸு. ஸோ அது போட்டு ஒரு டோர் மட்டும் தான் ஃபினிஷிங் அதாவது ஹின்ச்சஸ் மட்டும் போட வேண்டியிருக்கு. பழைய இன்ச்சஸ்லேயே எல்லாமே டோர் லாக் ஆகுது, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட்டாக குவார்டர் கிளாஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்ம கட் பண்ணி மேலே ரூஃப் வச்சாச்சு. ரூஃப் வச்சு நம்ம வெல்டு பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வெல்டு பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷீட் வரும் நமக்கு. ஸோ இது சிங்கிள் ஷீட் கிடையாது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு பில்லர்லேயும் பார்த்திங்கன்னா 2 ஷீட்டு வந்து ஃபோல்டாகி மடித்து இருக்குது. ஸோ வெல்டு பண்ணி அதை ஸ்மூத் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஷீட்டாக வந்து அது வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்புட் வரும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. ஸோ எனக்கு ஒவ்வொரு நாள் நான் சென்னையில் இருந்தேன், ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த வீடியோ என்ன வேலை செய்கிறாங்கன்ற வீடியோ வந்து இந்த ஒர்க் ஷாப் அண்ணன் பிளஸ்ஸன் அண்ணனே வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ப்ராக்ரஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிங்கர் அன்றைக்கி வந்தாருன்னா அன்றைக்கி எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு அந்த அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் வீடியோஸ் போட்டு. ஸோ நல்லா இருந்தது. அந்த வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம், இது இவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகிருக்கு, நம்ம அப்புறம் இடையில ஒரு மாதம் கழித்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக திரும்பி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை திரும்பி வச்சு திரும்பி டோரெல்லாம் மறுபடியும் வச்சு சூப்பராக மறுபடியும் கிளாஸ் குவார்டர் கிளாஸு எல்லாம் போட்டு பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. ஸோ டோர் ஃபிட்டிங் எல்லாமே செஞ்சு தான் வெல்டு பண்ணாங்க. ஏன்னா ஃபுல் வெல்டு பண்ணிவிட்டு டோர் போட்டலன்னா அப்புறம் கட் பண்ணி இது பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக அது எல்லாம் ஆப்டாக உட்கார வச்சு டோர் கரெக்டாக உள்ளே ஃபுல்லாக லாக் ஆகுதா அணையுதா எல்லாம் பார்த்து பண்ணாங்க. ஸோ இட் வில் டேக் டைம் தான். ஏன்னா கண்டிப்பாக இது வந்து ஈஸி ப்ராசஸ் கிடையாது கட் பண்ணி போடும்போது. ஸோ பாருங்கள், நம்ம ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, வச்சு டேக்காக கொடுத்து முடிச்சிருக்காங்க, ஒரு ஸ்பாட் வெல்டிங் மாதிரி கொடுத்து. ஏன்னா ஃபுல்லாக செட் ஆன பிறகு தான் ஃபுல் கம்ப்ளீட் வெல்டிங் அடிக்க முடியும். ஏன்னா ஒரு இடத்துல தப்புனாலும் திரும்பி நம்ம இது பண்ண முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் இன்னர்லேயும் சரி அவுட்டர்லேயும் சிங்கிள் டாக்காக கொடுத்து அப்புறம் ஹைட்டு கரெக்டாக உங்களுக்கு பாருங்கள், அவங்க ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், ஹைட்டு கரெக்டாக இருக்கணும். எல்லாம் இந்த சைடு ஹைட்டு அந்த சைடு ஹைட்டு எல்லாம் கரெக்டாக வச்சு வெல்டு எல்லாம் சூப்பராக பண்ணி நம்மளோட எண்ட் அவுட்புட் வந்து இது ஆல்மோஸ்ட் நம்ம 4 months ஒர்க்கு வந்து நம்ம ஒரு 32 minutesக்குள்ளே கொண்டு வரதே பெரிய கஷ்டமாக இருந்தது. நிறைய வீடியோஸ் எடுத்துட்டேன். ஏன்னா டீட்டெயில் வீடியோஸ் நிறைய இருந்தது, நிறைய வீடியோ எடுக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாத்தையும் எடுத்தால் ரொம்பவே நல்லாவும் இல்லை. ஸோ ஏன்னா ஸ்கிப் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக எல்லா வீடியோஸ் ஓரளவு மேக்ஸிமம் எல்லாத்தையும் காமிக்கணுன்றதுனால முக்கியமான வீடியோஸ் மட்டும் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டோர் அந்த டயருக்கு மேலே இருக்கிற இன்னர் ஷீட்டு அது ரைட் ஹேண்ட் சைடு நம்ம டயர் கிழிஞ்சிருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக அந்த இன்னரை கிழிச்சு எடுத்துருச்சு. அந்த இன்னர் வரத்துக்கு 1 மாதம் நான் கோயம்புத்தூரில் இருக்கிற ஆனிமலைஸ் ரெனால்ட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஸோ அது அப்புறம் நம்ம மட் ஃப்ளாப்பு அது ஆர்டர் கொடுத்துருந்தேன். அந்த டோர் பீடிங் அங்கே கொடுத்துருந்தேன், கிடைக்கல. ஆனால் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க, தஞ்சாவூர் ரெனால்ட்டில் கிடைக்குதுன்னு. அப்புறம் ஃப்ரெண்டு மூலிமா தஞ்சாவூர்லேருந்து அதை கொரியர் பண்ணி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ இது பாருங்கள், உள்ளே 2 தகடு. ஸோ உள்ளே ஃபஸ்ட்டு வெல்டிங் அடிக்கணும், அதாவது அந்த சைடு வெளியே வெல்டிங் அடிப்பாங்க. அப்புறம் அது ஓகே ஆனதுக்கப்புறம் உள்ள ஷீட்டை திரும்பி நம்ம வெல்டிங் அடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், உள்ள ஷீட் வந்து டாக்காக கொடுத்துருக்காங்க, அது கம்ப்ளீட்டாக நம்ம வெல்டிங் அடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ கூட அண்ணனே ஆச்சரியமாக கேட்பாங்க, ஏன்னா நான் மே மாதமே வண்டி எடுத்துட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் எண்டில் வந்துட்டோம், பாதி தாண்டிட்டோம். ஸோ நம்ம வந்து ஏப்ரல் 26 டெலிவரி எடுத்துட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம 4 months நம்ம யூஸ் பண்ணிட்டோம் வண்டியை. 4 months நம்ம 4000 kilometers ஓட்டிட்டோம் வண்டியை. அதுக்கப்புறம் எடுத்து ஹைவேஸ்லேயே ஓட்டிட்டோம். சென்னை டு கோயம்புத்தூர் 2 வாட்டி போயிட்டு வந்துட்டோம்.
ஸோ அவரே கேட்பார், என்னங்க வண்டி நல்லா போதா அப்படின்னு என்கிட்ட கேட்பார் டிங்கரு. ஏன்னா அவங்களுக்கு மெக்கானிக்கல் ரிலேட்டடாக எதுவும் தெரியாது, அவங்க கொடுத்தா அவங்க டிங்கரிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க கேட்டாங்க, என்ன வண்டி சத்தம் எதுவும் வருதா, வண்டி உள்ளே நாய்ஸியாக இருக்கா கேபின்னு சொல்லிவிட்டு. ஆனால் கேபின் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தது. ஏன் அப்படின்னா இவங்க ஃபெண்டரில் இருந்த அந்த உள்ளே அந்த ஏர் வராமல் இருக்கிறதுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது யூஸ்வலாக வெல்டிங் அடிக்கும்போது அதை எடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா அது திரும்பி வைக்கணுன்றது அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது. அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஃபெண்டருக்குள்ளே. அது இருந்தால் தான் பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு டயருக்கு உள்ளோடி அந்த ஏர் உள்ளே வந்து அந்த ஃபெண்டர் வழியாக நமக்கு வந்து சைடு 2 ஃபெண்டர் வழியாக நம்ம கேபின்குள்ளே வர ட்ரை பண்ணும் ஏர். ஸோ அதில் ப்ரொடெக்ஷன் இருந்ததுன்னா அந்த ஏர் வராது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த ஏ பில்லருக்கு அப்புறம் இருக்கிற சென்டர் பில்லரு பார்த்திங்கன்னா இன்னர் அண்ட் அவுட்ரு வெல்டிங் முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இது ஸ்மூத் பண்ணியிருக்காங்க. இனி பட்டி வச்சு பண்ணும்போது ரொம்ப க்ளீன் ஆகிடும். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. இடையிடையில் நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உள்ளே கொடுத்துட்ருப்போம், ஆனாலும் பாருங்கள். ஸோ இந்த சைடு ஃபெண்டர் வந்து வேலை முடிஞ்சிச்சு, இந்த டோர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, டோர் எல்லாமே உட்கார வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வெல்டிங் அடித்த இடத்த வந்து ஸ்மூத் பண்ணணும். கிரைண்ட் பண்ணுறாங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல் பேஸ்ட் வச்சு ஸ்மூத் பண்ணி, அதுக்கப்புறம் கிரே புட்டி, ஸ்பாட் புட்டி எல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் கோட் கிரே கொடுக்கும்போது வண்டியோட லெவல் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து கண்ணாடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா விண்ட்ஷீல்டும் வாங்கி கொடுத்துட்டோம் நம்ம வண்டி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே. இனி ஹைட்டு வந்து விண்ட்ஷீல்டுக்கு கரெக்டாக உட்காரத்துக்கு செட் பண்ணணும். ஸோ அதுதான் மெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம விண்ட்ஷீல்டு ஏற்கனவே வாங்கி கொடுத்துட்டோம், புதுசு செயின்ட் கோபினே வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் அது விண்ட்ஷீல்டு செயின்ட் கோபிந்து. ஸோ வச்சு பார்த்தாச்சு, வண்டி கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஃபைனல் ஃபுல் வெல்டிங் அடிப்போம் அந்த ஏ பில்லர்லன்னாங்க. ஸோ அதனால் வச்சு பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக சீட்டிங் ஆனதுனால ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம சொன்னோம் இல்லையா, பட்டி மெட்டல் பேஸ்ட் வச்சுட்டு நமக்கு ஸ்மூத் கிரைண்ட் பண்ணுவாங்க, ஸ்மூத்தாக சாண்ட் பேப்பர் போட்டு தேய்ச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு டச்சப் போயிருக்கிறதே நமக்கு தெரியாது. சில இடத்துல நம்ம கண்டுபிடிக்கலாம், எங்கன்னா தகுடு அந்த பீடிங் எடுத்திங்கன்னா அந்த இடத்துல ஜாயிண்ட்டு தெரியும். ஸோ அது அன்ஈவனாக இருந்ததுன்னா கண்டுபிடிக்கலாம். நம்ம இதில் லைட்டாக கொஞ்சம் வெல்டிங் பண்ணும்போது அது வந்து அந்த வெல்டிங் அடித்தது தெரியும். மற்றபடி வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம இது பண்ணியிருக்க தெரியவே தெரியாது. ஸோ இதுதான் உள்ளே பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக போட்டிருக்காங்க மெட்டல் பேஸ்ட். இனி அதை ஸ்மூத் பண்ணணும். உங்களுக்கு நல்லா தேய்ப்பாங்க, தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணும்போது ஃபுல்லாக அவுட்புட் மாறிடும். ஸோ வண்டி எல்லாம் தேய்ச்சி இப்போது பட்டி தேய்ச்சி முடிச்சிருக்கு. ஸோ டோர் எல்லாம் ப்ராப்பராக அந்த அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நானே கொஞ்சம் வந்து தட்டி பார்த்தேன், அந்த இதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் தருதா, சவுண்ட் டிஃப்ரென்ஸ் தருதான்ட்டு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில, ஏன்னா அவ்வளோ வெல்டிங் அதில் லைனாக அடிச்சிருக்கோம். ஸோ எந்த இடத்துலலாம் வேலை பார்த்துருக்குமோ உங்களுக்கே தெரியும். அந்த டோரில் நம்ம செகண்ட்ஸ் டோர் வாங்கினாலும் செகண்ட்ஸ் டோர் வர்ற வழியில் அவங்க வச்சுருந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே டேமேஜ் ஆகும், நசுங்கியிருக்கும். ஸோ நம்மளோட ஃபெண்டரே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் டோர் மட்டும் நம்ம மாற்றிருக்கோம். ரியர் பம்பரில் எதுவும் மேஜராக அடியே உள்ளல. ஆக்சுவலாக வண்டி ரோல் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பானட்டு கூட பெண்ட் ஆகாமல் இருந்தது, ஃப்ரண்ட்டு பம்பர் கூட டேமேஜ் ஆகாமல் இருந்தது. ஆனால் ஸ்பாட்டில் இருந்து போலீஸ் ஸ்டேஷன் டோ பண்ணிட்டு போனவங்க தான் பம்பரை டேமேஜ் பண்ணானுங்க. ஹெட்லைட் உடையாமல் தான் இருந்தது. சின்ன சின்ன காது மட்டும் உடஞ்சிருந்தது, அந்த இது மட்டும் ஜாயிண்ட் மட்டும் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பக்காவாக. வீல் வந்து நம்மக்கிட்ட எக்ஸஸாக ஒரு சன்னி வீல் இருந்தது. ஸோ அதை தான் நம்ம இங்கே மாட்டியிருக்கோம் டெம்ப்ரவரியாக. அப்புறம் அந்த வீலும் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் வாங்கி போட்டோம், யூஸ்டு பார்ட்ஸில் லாட்ஜியோட வீலே. ஸோ வந்து பெயிண்டிங் ப்ரிப்ரேஷனுக்காக வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கிரே பெயிண்டிங்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பெயிண்டிங் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கிரே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு, வண்டி க்ளீனாக இருக்குது. வண்டியோட ஒரு முழு உருவம் இப்போ தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரியும், எல்லாம் டோர் கேர் எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்னர்லேயும் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இன்னர்லேயும் வேலை பார்த்ததை கிரே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா த்ரூ பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு.
ஸோ அந்த ஷேப் எல்லாமே பக்காவாக கொண்டு வந்திருந்தாங்க வண்டியில். பாருங்கள், எதுலேயுமே எந்த ஒரு மிஸ்ஸும் இருக்காது. ஸோ இன்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இதில் வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க இன்னரு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஷீட்டு மடித்த இடத்துல சின்னதாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அது நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஸ்பாட் பட்டி போட்டிருக்காங்க, கிரே புட்டி, என்சி புட்டி போட்டிருக்காங்க. அதில் இங்கே பாருங்கள், அந்த பில்லரில் நம்ம இந்த பில்லரில் பாருங்கள். ஸோ இங்கே கிரே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ அங்கேயும் அடிச்சிருக்காங்க, அங்கே அடிச்சிருக்காங்க. இன்னும் அந்த உள்ளெல்லாம் இன்னும் அடிக்கலை. ஸோ இதில் இந்த தகடில் நான் சொன்னேன் பாருங்கள், அந்த லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பெயிண்டிங் ஃபஸ்ட் கோட் ஒயிட் கோட்டுக்கு தான் போயிடும். ஸோ வண்டி ஃபஸ்ட் கோட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் உள்ளே இன்னும் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஈவனாக தேய்க்கணும்னு சொல்லிவிட்டு அது எல்லா பேனல்லையும் தேய்க்கிறாரு. ஏன்னா நம்ம உள்ளேயும் நம்ம ஒரு கோட் ஒயிட் அடிக்கணும், ரஃப் கோட் ஒயிட் அடிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஒயிட்டு க்ளீனாக தெரியும், ஒயிட்டு உள்ள வண்டி ஒயிட் நம்ம அடிக்கணும். பின்னாடி ஒரு டைல் லேம்ப்பு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு டைல் லேம்ப் ஒன்று உடஞ்சிருந்தது, அதுவும் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். அது சென்னை புதுப்பேட்டிலேருந்து வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ இன்னர் சைடு கிரே பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் இங்கேருந்து பாருங்கள், நீங்கள் ஏதாவது வெல்டிங் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ரொம்ப நீட்டாக முடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு அதில் வெல்டிங் பண்ணதே தெரியாது பேனலை. இதெல்லாம் வண்டியிலே வர ஹோல்ஸ் தான். வண்டியிலேயே பார்த்தீங்கன்னா உள்ள சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த ஓட்டை இருக்கும். தேவையில்லாத டெட் ஜோன்லலாம் தகடு இருக்காது, ஓட்டை தான் இருக்கும். சீட் பெல்ட் வர ஓட்டை எல்லாமே இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு பேஸ் கோட் ஒயிட் வந்து ரஃப் கோட் ஒன்று கொடுத்துருக்கோம். நம்ம விண்டோ பார்த்தீங்கன்னா, விண்டோ சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருப்போம் எப்போவுமே நம்மளோட லாட்ஜி ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டோரோட மெயின் இது தான் ஃபஸ்ட் கோட்டு. மேலெலாம் வந்து லைட்டாக தான் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த இதில் பிளாக் அடிக்கிறோம், ரூஃப் வந்து பிளாக் அடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஒரு கோட் அடிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ரூஃப் பிளாக் தான் அடிக்கிறதுனால ஒயிட் அடிக்கலை. ஸோ ரூஃப் மேலே ஒரு ரஃப் பிளாக் கோட் தான் அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பாட் டச்சப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்பாட் டச்சப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா அவங்க பாருங்கள், தடவி பார்த்துட்டு எங்கேயோ சின்ன பெண்டு இருக்கா, சின்னதாக குழி இருக்கான்றது இனிமேல் தான் தெரியும். அதனால தான் வந்து ஒயிட் போட்டுட்டு அப்புறம் டச்சப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து ஹோண்டாவோட கார்லேருந்து நம்ம செகண்ட்ஸில் வாங்கிட்டு வந்திருந்தோம், ஹோண்டா சிட்டியிலேருந்து கழட்டி. ஸோ அதை வந்து நம்ம காரில் வைக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஆண்டனா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ ஃப்ரண்ட் ஆண்டனா ஓட்டையை வந்து அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு நம்ம வந்து அதை பதில் நம்ம வந்து ரியரில் கொண்டு வந்தோம். நல்லாவே இருந்தது, ரொம்ப அவுட்புட் அழகாக இருந்தது. ஸோ இதுதான் ரெட் கலர் காரில், மெரூன் கலர் கார்லேருந்து கழட்டியிருந்தோம். நீட்டாக ஃபிக்ஸ் ஆகிருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்கவே. இனோவா கிறிஸ்டாலெல்லாம் இப்போ வர வண்டி எல்லா பெரிய வண்டியிலையும் இப்போது ஷார்க் ஃபின் ஆண்டனா தான் வருது. அது வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதை இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் பண்ணி ரெடியாக இருக்குது பெயிண்டிங்க்கு, கம்ப்ளீட் பெயிண்டிங்க்கு. ஸோ நமக்கு விண்ட்ஷீல்டு எல்லாம் இல்லை. நம்ம கிளாஸ் சைட் டோர் கிளாஸ் எல்லாம் கழட்டி வச்சுருந்தோம். டோர் கிளாஸ் ஒரு 2-3 கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2015 வண்டியிலே கிடச்சிது. ஸோ அதை வாங்கி நம்ம போட்டுக்கிட்டோம். ஃப்ரண்ட்டில் 2 டோர் கிளாஸு, குவார்ட்டர் கிளாஸும் ஒரு கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிது, அதுவும் 2015 கிடச்சிது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஃப்ரண்ட்டு கிளாஸ் கிடைக்கல, அது வந்து நம்ம ஆனிமலைஸ்ட் ரெனால்ட்லேயே வாங்கியிருந்தோம். ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டும் நம்ம வாங்கியிருக்கோம் புதுசு. ஸோ அதெல்லாம் 2018, 20 இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கோட்டு முடிஞ்சு கிளியர் கோட்டு அடித்து கிளியர் கோட்டுக்காக ரெடியாக நிற்கிது வண்டி. ஃபஸ்ட்டு கோட்டில் 2வது கோட்டு ஒயிட்டு ஃபுல்லாக முடித்தாச்சு. பேர்ல் ஒயிட்டுன்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 தடவை கோட்டு அடிக்கணும். அப்புறம் 4வது தான் வந்து இது கொடுப்பாங்க, கிளியர் கோட்டு. ஸோ வண்டி அவரே தான் வீடியோ எடுக்கணும், அதனால் அடிச்சுட்டு தான் எடுப்பார் வீடியோஸு. இல்லைனா யூஸ்வலாக அடிக்கிறதே நம்ம எடுப்போம், நான் எடுத்தால். ஸோ கிளியர் கோட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வண்டி இப்படி இருக்குது. ஏன்னா நம்ம சேனலில் பிளாக் கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் விட்டுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும், அந்த டோர் மேலே இருக்க சேனல்லாம். ஸோ அங்கெல்லாம் பிளாக் கொடுக்கணும். ஸோ அது வந்து அதை தவிர மீதி எல்லாமே கிளியர் கோட் கொடுத்து ரெடி ஆகிருக்கு வண்டி. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துட்ருக்கேன் கிளியர் கோட் கொடுத்ததுக்கப்புறம். சைடு மிரர் 2மே மாற்றணும். ஸோ அதுவுமே நான் வந்து ஆட்டோ ஃபோல்டு உள்ளது வாங்கிட்டேன். ஸோ பிளாக் பெயிண்ட் நம்ம சொன்னோம்ல பார்த்திங்களா, டோர் சைட் சேனலு, மேலே ரூஃபு, ஒரு ஃப்ளோட்டிங் இது கிடைக்கணுன்றதுக்காக பிளாக் அவுட் பண்ணியிருக்கோம்.
ஸோ சைட் மிரர்லாம் சென்னை புதுப்பேட்டிலேருந்தே வாங்கியிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் லாட்ஜியோட சைடு இது. ஆனால் பார்த்தீங்கன்னா டோர் வந்து மிரர் வந்து ஆட்டோ ஃபோல்டபுள் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ அதுவுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரிமோட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்கள், நம்ம சேனல் மட்டும் பிளாக் பண்ணியிருப்போம், மேலே ஒயிட்டும் ஒரு லைன் போகும், அதுக்கு மேலே ரூஃப் ஒயிட் பிளாக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல யூ மாதிரி வரல, அதெல்லாம் போஸ்ட் கரெக்ஷன் பண்ணியிருப்போம், நிறைய வேலை பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ரூஃப் ரைல்ஸ் போடணும். ரூஃப் ரைல்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணி நம்ம மாட்டியிருப்போம். ஸோ நம்ம மாஸ்கிங்லாம் கழட்டி கண்ணாடி போட்டதுக்கப்புறம் நம்ம வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இருக்கிற கண்ணாடியெல்லாம் போட்டாங்க. குவார்டர் கிளாஸ் வந்து ஒட்டணும். ஸோ அது வர வைக்கணும். அதே மாதிரி விண்ட்ஷீல்டு ஒட்டும் போது அதையும் ஒட்டிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நமக்கு அப்புறமா தான் கடைசியாக பிரச்சனை, அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ வண்டி ரோல் ஆகி நின்னதுனால ஒரு டைம் அப்சைட் டவுன் ஆனதுனால இன்ஜெக்டர்ஸில் வந்து ஆயில் போயிருக்குன்னு சொல்லிட்டு இன்ஜெக்டரை கழட்டி பார்த்தா இன்ஜெக்டர் வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் தான் கேட்டேன், எல்லா மெக்கானிக்குமே தான் சொன்னாங்க, சார் இன்ஜெக்டர்ஸ் கழட்டவே முடியாது சார், ரன்னிங் வண்டியில் இருக்கிறதே கழட்ட முடியாது, அது அப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம இன்ஜெக்டர் வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணி நாசில் எல்லாமே க்ளீன் பண்ணி தான் போட்டோம். க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் லோக்கல் மெக்கானிக்கோ இல்லை லோக்கல்லேயே பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது. இது கம்ப்யூட்டரைஸ் ப்ரோக்ராமில் தான் க்ளீன் பண்ணணும். அதுக்குன்னே நிறைய அவுட்லெட் இருக்குது. பாஷுக்குன்னே சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம பாஷோட சர்வீஸ் சென்டரில் தான் கொடுத்தோம். சர்வீஸ் சென்டர் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர்ஸ் புது இன்ஜெக்டர்ஸ் மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் கேப் போட்டு தான் கொடுப்பாங்க. அந்த நாசில் எல்லாமே அடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் நாசில். ஸோ நாசில்லாம் நம்ம போட்டு மறுபடி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்ட் ஆகலை. அப்புறமா தான் நம்ம ஒரு இது சொல்லுவாங்க, வண்டியில் ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஓடுதுன்னு சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டர்போவோட ஓசை கழட்டியிருக்கோம். டர்போ இன்டர்கூலர்லேருந்து போகிற ஓசை கழட்டியிருக்கோம், நேராக தெரியுது பாருங்கள். அது நம்ம கழட்டி வச்சுட்டு ஸ்டார்ட்டே ஆகலை கடைசி வரைக்கும். என்னடா சரி ஓசை கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி சூப்பராக ஸ்டார்ட் ஆகி ஓடிச்சு. அது நீங்கள் அந்த வீடியோவும் அதில் வரும், நீங்கள் பாருங்கள். வண்டி உடனே ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பராக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வண்டி நமக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாததுக்கப்புறம் சரி வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்குது. ஸோ மிரர் நான் சொன்ன மாதிரி ஆட்டோ ஃபோல்டபுள் வித் சைடில் ஓவிஆர்எம் லைட்டோடு வச்சு வாங்கிட்டு வந்தேன். ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. வண்டி நம்ம ஹெட்லைட்லேயும் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் போட்டிருப்போம். அதோட வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். லாட்ஜில் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணியிருப்போம். ஹெட்லைட் டிஆர்எல் போட்டு சைட் மிரர் இப்போ நம்ம வந்து லைட்டோட ஃபோல்டபுள் போட்டிருக்கிறோம். அலாய் வீல்ஸ் பிளாக் அவுட் பண்ணியிருப்போம், டுவெல் கலரு வீல், ட்ரம்மு ஃப்ரண்ட்டு கேலிபரும் ரெட் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் இதுவும் பிளாக் பண்ணியிருப்போம். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இன்ஜெக்டர் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்ப்ரே ப்ளீட் பண்ணிலாம் பார்த்தோம். அதெல்லாம் பண்ணி பார்த்தோம். ஆனால் டியூப் மாட்டாமலே வச்சுருந்தோம். அந்த டியூப் மாட்டினதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு வண்டி. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இன்ஜெக்டர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் அந்த ஓஸ் மாட்டினோடனே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆனது இந்த வீடியோவில் தான் வரும். நம்ம பைப்பெல்லாம் மாட்டிட்டோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா நீட்டாக வண்டி ஓடிச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 4-5 மாதம் நம்ம 5000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம், இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் என்னோடய ஆக்சிடென்ட் வீடியோவை போட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ போடுங்க, வண்டி ரெடியான வீடியோ போடுங்கன்ட்டு. ஸோ நிறைய டைம் ஆச்சு. ஸோ லேட்டாக எடுத்து நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, போடுறதுக்கு தான் டைம் இல்லை. ஸோ ரியர் கிளாஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க அங்கேயே. ஸோ நிறைய வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறவங்க தான் இவங்க ப்ரொஃபஷ்னலாக. ஸோ அந்த அந்த க்ளூ வந்து ஒட்டுறாங்க கிளாஸ் போடுறதுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு இடத்துல வந்து அந்த ப்ரொஜெக்ஷனுக்குனே கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ரப்பர் சிம்மு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் வந்து கிளாஸுக்கும் பாடிக்கும் இருக்கிற டச்சு வந்து ஒரு 3 mm வந்து தள்ளி வரணும். அப்போ தான் அவுட்ரு வந்து கரெக்டாக இவ்வளோ குழிக்குள்ளே ஓட்டுறோன்னா ஹைட்டு கரெக்டாக வரும். ஸோ அந்த சிம்மு வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க, பாருங்கள். ஸோ அந்த பக்கம் குவார்டர் கிளாஸும் ஒட்டினாங்க. நமக்கு வந்து டைம் எவ்வளோ தூரம் காஸ்ட் கட் பண்ண முடியும்னு சொல்லி
ஸோ அதனால் ஒரு சைடு ஒட்டுறது மட்டும் நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம். விண்ட்ஷீல்டும் ஒட்டினாங்க, நம்ம அதை காமிக்கல. ஸோ இதை ஒட்டி முடிச்சுட்டு டேப் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் வாஷ் விட்டு க்ளீனாக எடுத்துருப்போம். வண்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இன்டீரியர் க்ளீனிங் எல்லாம் பண்ணி எடுத்திருப்போம். அதுதான் சிம்மு வைக்கிறாங்க பாருங்கள், சின்னதாக ஒரு ரப்பர் சிம்மு. ஸோ அது வந்து ஒரு 2-3 mm ஹைட்டு வரும், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா பக்கமே வைக்கணும். அந்த இடத்துல மார்க்கிங்கே கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி வண்டியிலேயே. ஸோ எங்கெல்லாம் மார்க்கிங் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து சிம் வைக்கணும். இதுக்கு 6 சிம்மு கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுத்து, அதனால் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆல்ரெடி 2 வச்சுட்டாங்க அந்த இடத்துல மார்க்கிங்கில், அங்கே ஒன்று. ஆறு மார்க்கிங் இருந்துன்னு நினைக்கிறேன். அந்த பாருங்கள், அவன் இங்கே ஒன்று நடுவுலையும் வைக்கிறான் பாருங்கள். நிறைய இடத்துல மார்க்கிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மார்க்கிங் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து அதை வச்சுட்டு கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிச்சுட்டு நம்ம டேப்பிங் பண்ணி கொடுத்துட்டாங்க ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஒரு நாள் காய விட்டால் போதும், அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஹவர்ஸு. இது ஆக்சுவலாக அவங்க மாட்டும் போது சாயங்காலம் 5-6 மணி ஆயிடுச்சு. அதனால் டேப் சுற்றி அடித்தாங்க, ஏன்னா மழை பெஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு. மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு சுற்றியே டேப் அடித்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணுறோம். வண்டி பாருங்கள், நமக்கு அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், தூரத்துலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்டீரியர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, உள்ள நம்ம ரூஃப் கொண்டு பார்த்திங்கன்னா ஃபோம் வச்சு க்ளீன் பண்ணி வண்டி பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டி உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், எந்த ஒரு இதுவும் ஃப்ளாவுமே வெளியிலேருந்து நீங்கள் தப்பு கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டி ஆஃப்டர் க்ளீனிங்கு பக்காவாக இருந்தது. வண்டி இப்போ வரைக்கும் பக்காவாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போர்ட் பண்ண அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2000 ரூபா இருந்தது, வண்டி இன்டீரியர் க்ளீனிங் எல்லாம் சேர்த்து. ஸோ ஒர்த்து தான் அது, ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண இது எல்லாமே அழுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக ரூஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வண்டி நல்லாவே இருந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.